this could be us. So back to what I was saying. Could be us. வாட்ஸ்அப் 360 நம்ம ரொம்ப நாளாக பிளான் பண்ணி போகணும்னு நினச்சி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பிளான் போட்டு ஒரு வழியாக லீவ் கேச்சு போன இடம் தான் சங்கம் மேக்காதட்டு. இந்த மேக்காதட்டு பார்த்தீங்கன்னா பெங்களூர்லேருந்து 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் அவங்க ஊர் தான். பிளான் பண்ணதோ ஒரு 5-6 பேர் தான். நம்ம பைக்கில் போயிடலாம் மச்சான்னு. பட் அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி 15 பேர் ஆகிட்டு. நீங்கள் பெங்களூர் டு சங்கம் இல்லை மேக்காதட்டு போகிறதா இருந்தால் சென்ட்ரலில் இங்கே வந்து பிரேக் எடுத்துக்கோங்க. ஹோட்டல் ஸ்ரீ துர்கா. நம்ம ஃப்ரெண்டோட பர்த்டே வேறு இருந்துச்சா, அதனால கேக் கட் பண்ணலான்னு இங்கேயே கட் பண்ணிட்டோம். அலவும் பண்ணிட்டாங்க. ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு, நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. சீரியஸாகவே ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ஓனரும் சரி, அங்கே ஒர்க்கர்ஸும் சரி. சரி யார் யாருக்கு என்னென்ன ஆர்டர்னு கேட்டு பாதி பேர் இட்லினாங்க, பாதி பேர் மசாலா தோசைனாங்க. தட்டு இட்லி தான் இவ்வளோ பெருசாக வரும்னு இவ்வளோ நாள் நினச்சிட்டு இருந்தேன். பட் நார்மல் இட்லி இவங்கக்கிட்ட இவ்வளோ பெரிய சைஸில் கொடுத்தாங்க. இட்லியே பிளேட் சைஸில் இருந்துச்சு. நாட் ஓன்லி இன் சைஸ், டேஸ்ட்டுங்க அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் சங்கம் மேக்காதட்டு போகலனாலும் பரவாயில்ல, பட் இந்த இட்லி கடைக்கு வந்து சாப்பிட்டு பாருங்கள். சீரியஸாக நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டேஸ்ட் இங்கே. நம்ம ஃப்ரெண்டு தோசை ஆர்டர் பண்ணியிருந்தான். நான் சாப்பிட்றது பாட்டே அவ்வளோ டேஸ்ட்டு, கொஞ்சம் ஊட்டி விட்றா டேனா. சரி அவங்க ஊட்டி விட்டு தோசைக்கு அவங்ககிட்ட நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். இட்லி தான் கிரேசி டேஸ்ட்டில் இருந்துச்சுன்னு பார்த்தாங்கன்னா தோசை சாப்பிடும் போது கூட அதோட கிரேசி டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இந்த ஹோட்டலில் லஞ்சும் டின்னர் இருக்குது, பட் அது எங்களுக்கு தெரியாது. பட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நெக்ஸ்ட் லெவல். நீங்கள் வேணால் லஞ்ச் எல்லாம் பார்சல் பண்ணிட்டு போயிடலாம். நாங்கள் லஞ்ச் வாங்கலை, ஏன்னா ஆல்ரெடி நம்ம ஃப்ரெண்ட் அவங்க மம்மி வந்து பிரியாணி பண்ணி ஒரு ஃபுல் அண்டா நிறைய கொடுத்துட்டாங்க. அந்த பிரியாணியே பாதி ஓப்பன் பண்ணலாமான்னு போகிற வழியிலே பிளான் போட்டோம். இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டாலே ஒரு டிஃப்ரெண்ட் வைப் தரும்னு அதுக்காகவே காத்துட்டு இருந்தோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஃப்ரெண்ட் அவங்க ஊர் தானே, அவங்க போய் அவங்க அம்மா அப்பா எல்லாம் பார்த்துட்டு, நம்ம இவ்வளோ நாள் சில்க் சாரியெல்லாம் பார்த்துருக்கோம். பட் சில்க் ஃபார்ம் என் லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். லேக்ஸ் டுகெதர் ஆஃப் சில்க் வார்ம் அட் அ டைம் பார்த்தோம். சில்க் வார்மே ஃபர்ஸ்ட் டைம் தான் பார்க்குறோம். பட் லேக்ஸ் டுகெதர் பார்த்ததில் வந்து செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். எனக்கு தொடணும்னு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அப்புறம் நம்ம ஃப்ரெண்டு தான் சொன்னான், தொட்டு பாரு எதுவும் ஆகாதுன்னு. சரி அத்தை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் விளையாடிட்டு ஃபோட்டோங்கெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். இதில் ஒருத்தன் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு ரீல் விட்டுட்டு இருந்தான். நானும் சும்மா தான் சொல்கிறான்னு நினச்சேன். டக்குன்னு பார்த்தா எடுத்து வாயில் போடுற மாதிரி போட்டான். பட் சும்மா ஆக்ட் கொடுக்காதானா, வாயில் ஆல்ரெடி சாப்பிட்டுட்டு இருக்கான். இவனை சைனாவில் தான் விடலான்னு நினச்சேன். பட் அது சில்க் வாமெல்லாம் இல்லைங்க, பபுள் கம்மு, சும்மா சொன்னேன். இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப புதுசு எனக்கு. இந்த சில்க் ஃபார்ம் எல்லாம் பார்க்குறது எனக்கு மட்டும் இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே புதுசு. சரி இங்கேயே கொஞ்சம் டைம் பாஸ் எல்லாம் பண்ணி கொஞ்சம் பார்த்து முடிச்சுட்டு, இந்த ஃபார்ம் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிவருக்கு வந்துட்டோம். ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னாக்கா, வாட்டர் பிளேஸ்னாலே டேஞ்சர் தான். கொஞ்சம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆடிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் போயிடுவாங்க, கொஞ்சம் டீப்பில் போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே இருந்திருக்காங்க. நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் பெனிஃபிட் என்னன்னாக்கா, நம்ம ஃப்ரெண்டு அவங்க அப்பா கூட இருந்து எவ்வளோ தூரம் ஆடணும், எங்கெங்கே போகணுன்னு வெறும் சொல்லி கொடுத்துட்டு போனார். ஏன்னா சொந்த ஊருக்காரங்க இல்லையா, எங்கே சுரல் இருக்குது, எங்கே நார்மல் தண்ணி இருக்குது, எவ்வளோ டீப் இருக்குது எல்லாமே தெரியும். தண்ணி பயங்கர ஸ்லிப்பரியாக இருந்துச்சு ஸ்டார்டிங் போகும்போது. நம்ம வழுக்கி விழுந்துருவேன்னு கை கொடுக்க ஓடி வராமல் பாருங்கள், இவன் தான் நம்ம ஃப்ரெண்டு. அவங்க அப்பா தான் கூட இருந்து ஹெல்ப் பண்ணார். இது பார்த்தீங்கன்னா சங்கம் ரிவர். மேக்காதட்டு கொஞ்சம் முன்னாடி, இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் மேக்காதட்டு. மேக்காதட்டுக்கு ஏன் மேக்காதட்டுன்னு பேர் வந்துச்சுன்னா, கன்னடாவில் வந்து மேக்கேனா ஆடு, தட்டுனாக்கா மவுண்டன். அந்த டைமில் வந்து ஒரு புலி வந்து ஆடு துரத்தும் போது ஆடு வந்து அந்த மவுண்டன் ஓரத்தில் வந்து நின்றுடுச்சாமா. ஸோ நின்றுட்டு புலிகிட்ட ஏன்டா பலி ஆகணும், மலையிலேருந்து கீழே குதிச்சிடலான்னு அந்த தண்ணிக்குள்ளே குதிச்சிச்சு. அதனால தான் மேக்காதட்டுன்னு பேர் வந்துச்சு. சண்டே இல்லை வீக்கெண்டு ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா மேக்காதட்டு சங்கமெல்லாம் போயிட்டு வாங்க. சீரியஸ்லி சூப்பர் பிளேஸ். 360 ஃபேம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.